கணவரின் ஆயுள் காக்கும் காரடையான் நோன்பு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா? மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் காரடையான் நோன்பு ஆகும். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம், காமாட்சி விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். புராணத்தின்படி சத்தியவான் சாவித்திரி கதையில் சத்தியவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்திரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். ஒரு வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்தியவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்தியவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கர்ப்பக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். தனது கணவரின் உயிரை திருப்பி தருமாறு வரம் கேட்டாள் சாவித்திரி. ஆனால் யமதர்ம ராஜாவோ பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம், எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். யமதர்மரை தடுத்த சாவித்திரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டார். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்தியவானின் உயிரை திருப்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சத்தியவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த காரடையான் நோன்பு. இதனால்தான் இது சாவித்திரி நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது. கரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு, காராமணி சேர்த்து காரடை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிற்றை கழுத்திலோ கையிலோ கட்டி கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார். குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்பது நம்பிக்கை.